ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். சோனம் வாங்சுக் என்ற ஒருவர் டெல்லியில் உண்ணாவிரதம் இருக்காரு. இவர் ஒரு எஜுகேஷனலிஸ்ட், ரிஃபார்மிஸ்ட், அது இது சயின்டிஸ்ட்லாம் சொல்லி சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக ஒரு பெய்டு கேம்பெயின், பிஆர் கேம்பெயின் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கு. இவர் யாரு என்பதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், எப்படி இவர் ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸோட இவர் கைகோர்த்து செயல்படுகிறார், இவருக்கு எங்கே இதெல்லாம் ஃபண்ட் வந்தது என்றெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். அது செப்டம்பர் 2025ஆம் ஆண்டு லடாக்ல கலவரத்தை தூண்டியதற்காக இவர் கைது செய்யப்பட்டார். ஸோ மீண்டும் உங்களுக்காக அந்த வீடியோவை போட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த டைம்ல இதை ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி தேவை. நீட் பேப்பர் லீக்லாம் ஏத்துக்கவே முடியாது. எஸ், த கவர்மெண்ட் ஷுட் ஆன்சர். ஆனா அதற்காக இப்படி ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர், சைனாவோட க்ளோஸ் கனெக்ட் இருக்கிற ஒரு நபர் என்று காங்கிரஸ் அரசாங்கத்தால குற்றம் சாட்டப்பட்டவர், இவருக்கு ஆதரவாக நிற்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ நீங்க பாக்குறதோட சேர்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உண்மையை மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு லடாக்கோட டிஜிபி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல சோனம் வாங்சுக் என்ற அந்த அந்நிய நாட்டு கைகூலியோட பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டிவ் ஒருத்தர் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரை நாங்க கைது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பகிரங்கமாக வெளியில வந்து சொல்லியிருக்காரு. हमने पिछले दिनों जब चलो इस प्लेटफॉर्म में बता देता हूं, हमने एक पाकिस्तान पीआईओ भी पकड़ा था जो इनके साथ उनकी रिपोर्टिंग करके अक्रॉस भेज रहा था. उसके भी एक हमारे पास रिकॉर्ड है. சோ பாகிஸ்தான் உளவமைப்பு அவங்கள சாதாரண இடப்படக்கூடாது. 24 மணி நேரம் இந்தியாவை எப்படி அழிப்பது என்பதுதான் பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸோட தலையாய நோக்கமாக இருக்கிறது. அப்படி இந்தியாவை அழிக்க துடிக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட இந்தியாவை சேர்ந்த ஒரு போராட்ட குழு, போராட்டக்காரர் தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன, அவங்களுக்கு பின்னாடில இருந்து இயக்கக்கூடியது யார் என்பதை நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. CIA அண்ட் டீப் ஸ்டேட்னுடைய ஒரு பப்பெட் தான் சோனம் வாங்சுக் என்பவர். 1988ல ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. 1995ஆம் ஆண்டு ப்ராஜெக்ட் ஆபரேஷன் நியூ ஹோப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. இவருடைய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யாரு ஃபண்ட் பண்றா அப்படின்னு பாருங்க. ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், டான் சர்ச் எய்ட், கருணா ட்ரஸ்ட். இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே தெரியும், ஒரு டீப் ஸ்டேட் அமைப்பு, டீப் ஸ்டேட்னுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நிறுவனம். இன்னும் மற்ற அமைப்புகள்லாம் ஃபாரின் என்ஜிஓஸ், வெளிநாட்டு என்ஜிஓஸ். இவங்க எதற்காக சோனம் வாங்சுக்னுடைய இந்த நியூ ஹோப் லடாக் மூவ்மெண்ட் இதுக்கு ஃபண்ட் பண்ணணும். 1980கள் 90களில் அவரு ஒரு அமெரிக்க பெண்மணி, அவங்க பேரு ரெபேக்கா நார்மன் என்று பேரு, இவங்களை சந்திக்கிறாரு. இவங்களை சந்திச்சு 1996ல திருமணமும் செய்யறாரு. ரெபேக்காவுடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எந்த ஒரு மீடியாலையும் ரிப்போர்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாவே இருக்கிற மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா சோனம் வாங்சுக்னுடைய வாழ்க்கை ரெபேக்காவை மீட் பண்ணதுக்கு அப்புறமாக அப்படி டோட்டலாக மாறுது. இந்த ரெபேக்கா பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரைனிங்கையும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் டிகிரியும் முடிச்சிருக்காங்க. இந்த SIT ஸ்கூல் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் இருக்கு பாத்தீங்களா, இது பிரைவேட் நான் ப்ராஃபிட் ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன் யூஎஸ்ல இருக்கு. இதுக்கும் யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவ்வளோ க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்கூல் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் இதுக்கு யார் ஃபண்ட் பண்றான்னு பாருங்க. ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சாரோஸ் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், BMNG ஃபவுண்டேஷன். ரெபேக்காவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா சோனம் வாங்சுக்கு நிறைய ஃபாரின் என்ஜிஓஸ் கிட்ட பணம் வர ஆரம்பிக்குது. 2002ஆம் ஆண்டு இவருக்கு அசோகா ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஃபெலோஷிப் கிடைக்குது. இதை யாரு ஃபண்ட் பண்றான்னு பாருங்க. ஸ்கோல் ஃபவுண்டேஷன், ஸ்குவாப் ஃபவுண்டேஷன், ராக்கெஃபெல்லர் ஃபவுண்டேஷன். இது அனைத்துமே டீப் ஸ்டேட்னுடைய ஒரு அங்கம் தான். இவங்கெல்லாம் ஃபண்ட் பண்ற ஒரு ஃபெலோஷிப்ல இவரும் கலந்துக்கிறாருன்னா எப்படி ரெபேக்காவை சந்திச்ச உடனே இவருக்கு இவ்வளவு கனெக்ஷன்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க. 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அமைஞ்சவுடன் சோனம் வாங்சுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது. காங்கிரஸ் பார்ட்டிகளில் நிறைய ஃபேவர்ஸ் கிடைக்குது. இவரை ஃபார்முலேஷன் ஆஃப் த பாலிசி ஆன் எஜுகேஷன் அண்ட் டூரிசம் 2004ஆம் ஆண்டு இதை ஃபார்முலேட் பண்ண சொல்லி நியமிக்கிறாங்க காங்கிரஸ் அரசாங்கம். 2005ஆம் ஆண்டு வாங்சுக் அவர்களை நேஷனல் கவர்னிங் கவுன்சில் ஃபார் எலிமெண்டரி எஜுகேஷன் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் HR&D டிபார்ட்மெண்ட் இதுல மன்மோகன் சிங் அரசாங்கம் இவரை நியமிக்குது. 2007ல இருந்து 2010 வரைக்கும் வாங்சுக் பாத்தீங்கன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒரு NGOக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய ஃபாரின் NGOஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1, நிறைய ஃபாரின் NGOs இவருடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு பப்பெட்டாக இந்தியாவில் செயல்படுறாரு இல்லையா இவரு, அதனால இவருக்கு ரெகக்னிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 2016ஆம் ஆண்டு இவருக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரெட் எம் பாக்கெட் அவார்ட் அப்படிங்கிற அவார்ட் கொடுக்குறாங்க. இது சுவிட்சர்லாந்து பேஸ்ட் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. இதுக்கு ஃபண்ட் பண்றது யாருன்னு பாருங்க, ராக்கெஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அண்ட் ஒரு சில டீப் ஸ்டேட் நெட்வொர்க்.
ஸோ 2016 ஒரு டீப் ஸ்டேட் அவார்டு கிடைக்குது. 2017 TN கோஷு மெமோரியல் அவார்டு அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டை ஃபண்ட் பண்றது ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், டீப் ஸ்டேட் அமைப்பு. 2018 தான் இவருக்கு மிகப்பெரிய விருது ஒன்று கொடுக்கப்படுது. அது என்ன விருதுனா ரேமாண்ட் மேக்சேசே அவார்டு அப்படிங்கிற அவார்டுங்க. டீப் ஸ்டேட் CIA இவங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ, இவங்களுடைய அசைன்மெண்ட்லாம் யாரு சரியாக செயல்படுத்துறாங்களோ ஏசியாவில், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. இந்த ஒரு விருதை இவருக்கு கொடுத்திருக்காங்களா? இது மாதிரியே பல பேர் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில இருந்தே பாருங்க, இந்தியாவில் CIA டீப் ஸ்டேட் அஜெண்டாவை கேரி பண்ணி மோடி அரசாங்கத்தை இப்ப பாரு ஒரு செக்ல வைத்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரவீஷ்குமார் என்பவர் ஒரு ஜேர்னலிஸ்டுங்க, ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிறாரு. அவருடைய வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் ஒன்னொன்னுமே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகக்கூடிய ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்காரு. இவர் கொடுக்கப்பட்டிருக்கா. இதே மாதிரி பங்களாதேஷ்ல முகமது யூனஸ் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக செயல்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதனால இவருக்கும் கொடுத்திருக்காங்க. சோனம் வாங்சக் இது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் லடாக் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு 4 வால்யூம் கொண்ட புக்கை பப்ளிஷ் பண்றாரு. இந்த ப்ராஜெக்டை ஒட்டுமொத்தமா ஃபண்ட் பண்ணதே ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் தான். இந்த சோனம் வாங்சக் இவ்வளோ பெரிய ஒரு பின்புலம் கொண்ட ஒரு சோனம் வாங்சக், இவர் தான் லடாக்ல ப்ரொடெஸ்ட் நான் லீட் பண்றேன், லடாக்கை 6th ஷெட்யூல்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த சோனம் வாங்சுக்கினுடைய NGOவுக்கு நோட்டீஸ் இப்போ இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போதே வழங்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய NGOக்கு 2007ஆம் ஆண்டே அனுப்பப்பட்ட நோட்டீஸை பாருங்க. அதுல அப்போதைய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இல்ல, எந்த அரசாங்கம் என்று உங்களுக்கே தெரியும். எனக்கு அதான் ஆச்சரியம், எப்படி அந்த அரசாங்கம் வாங்சுக்கினுடைய NGOக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியும்? ஒருவேளை அவங்களுக்கும் தேசபக்தி இருக்கோ அப்படின்னு டவுட் வருது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களுக்கும் தேசபக்திக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய செயல்கள் நமக்கு அப்படி உணர்த்துதுங்க. UPA கவர்மெண்ட் 2007ஆம் ஆண்டு சோனம் வாங்சுக்கு என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. misappropriation of funds under FCRA, illegal occupying 200 canals of land without paying dues, anti-national connections in China and other places, destabilizing the harmony of Ladakh. இப்படி ஃபண்ட்ஸ் முறைகேடாக யூஸ் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, லடாக்கை டீஸ்டபிளைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. 3வது, சைனா கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் சுட்டி காட்டுறாங்க. இல்லீகலா நிலப்பகுதிகளை டியூ கட்டாம ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இவங்களுடைய நிறுவனம். அட்ரஸ் பண்ணியே போடுறாங்க. அந்த லெட்டர்ல பாருங்க, ஸ்ரீ சோனம் வாங்சுக் டைரக்டர் செக்மால் லே அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணி அந்த லெட்டர் அனுப்புறாங்க. உங்களுக்கு ஆன்டி நேஷனல் கனெக்ஷன்ஸ் இருக்கு, சைனாவோட கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லியிருக்கு. இப்போ பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா இதே காங்கிரஸ் எக்கோசிஸ்டம் தையா தக்கான்னு குதிக்கிறாங்க. இவர் மேல CBI என்கொயரி பாயுது. 2 முக்கியமான காரணங்கள். 1, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம் சொன்னது மாதிரி தேசத்துக்கு எதிரான செயல்கள்ல இவருடைய NGO ஈடுபட்டதாலையும். 2வது, பாகிஸ்தானுக்கு இவர் சென்று வந்திருக்காரு. அது பத்தியான என்கொயரி நிச்சயமாகவே தேவை. அதுவும் எப்போ? இந்த வருஷம் தான் பிப்ரவரி மாசத்துல பிரீத் பாகிஸ்தான் என்று டான் மீடியா நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட். அங்க நான் போய் கிளைமேட் சேஞ்ச் பத்தி நான் பேசினேன். இப்படி பிரீத் பாகிஸ்தான் என்ற ஈவெண்ட் பேரு இஸ்லாமாபாத்ல நடக்குது, டான் மீடியா நடத்துது. அங்க போய் நான் கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசினேன், ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. Hi friends, I'm here in Islamabad attending the climate change conference Breathe Pakistan organized by Dawn Media in Pakistan, and I presented my views on what can be done in the high Himalayas. CBI என்கொயரிக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இவருடைய NGO பாத்தீங்கன்னா இந்த டீப் ஸ்டேட் நெட்வொர்க்கால ஃபண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இவர் NGOவை தொடங்கின காலம் முதல் இப்போ வரை எவ்வளோ டீப் ஸ்டேட் நிறுவனங்கள்ட்ட இருந்து பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறாரு, எவ்வளவு டீப் ஸ்டேட் நிறுவனங்கள் இவருடைய NGOக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. 1988ஆம் ஆண்டு ஃபியூச்சர் எர்த் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சோனம் வாங்சுக்கினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக்கு ஃபண்ட் பண்றாங்க. இந்த ஃபியூச்சர் எர்த் நெட்வொர்க்ஸ் கோ பிரசிடென்ட் பால் ஸ்ரீவாஸ்தவா என்பவர் இப்போ தி கிளப் ஆஃப் ரோமினுடைய கோ பிரசிடென்டாக இருக்காரு. இந்த கிளப் ஆஃப் ரோம் அப்படிங்கிறது ஒரு திங்க் டேங்க்ங்க. இந்த திங்க் டேங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா டீப் ஸ்டேட் நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ராக்கெஃபெல்லர் ஃபவுண்டேஷன். இவங்களுடைய முக்கியமான நோக்கமே 1970கள்ல இருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே வராங்க. ஓவர் பாப்புலேஷனாக இருக்கு, இந்த உலகத்துல டீபாப்புலேஷன் பண்ணணும், ஹியூமன் பாப்புலேஷன் எக்ஸ்டெர்மினேட் பண்ணணும் என்ற நோக்கத்திற்காக அவங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நினைச்சு பாருங்க, உலகத்துல பல நாடுகள் பாப்புலேஷன் கிரைசிஸா திண்டாடுறாங்க. ஓவர் பாப்புலேஷன் இல்ல, அவங்களுடைய நாட்டினுடைய ஜனத்தொகை குறைந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரஷ்யால இருந்து ஜப்பான் வரைக்கும் நிறைய நாடுகள் இப்ப நம்ம நாட்டுல பாப்புலேஷனே இல்ல, பாப்புலேஷன் பெருகணும் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்றாங்கல்ல. இதெல்லாம் விதை அவங்க போட்டது. அந்த ராக்கெஃபெல்லர் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு திங்க் டேங்க் கோ பிரசிடென்ட், அவருடைய நிறுவனம் சோனம் வாங்சுக்கு 1988 ஃபண்ட் பண்ணிருக்கு. இப்போ அடுத்த டோனர் பத்தி பார்ப்போம். சோனம் வாங்சுக்கு செக்மால் ஃபவுண்டேஷனுக்கு இன்னொரு நிறுவனம் டொனேட் பண்ணிருக்கு. இதுதான்
கருணா ஃபவுண்டேஷன் என்று பேரு. இந்த நிறுவனம் டைரக்டாகவே டீப் ஸ்டேட் அங்கமாக இருக்கக்கூடிய ஃபோர்டு ஃபவுண்டேஷனோட லிங்க்டு. ஃபோர்டு ஃபவுண்டேஷனோட பில்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதை ரன் பண்றதே இந்த karuna.org அப்படிங்கிற நிறுவனம் தான். அவங்க கிட்ட இருந்து சோனம் வாங்சுக்கு ஃபண்ட் வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை விட ஒரு திடுக்கிடும் இன்ஃபர்மேஷனை ட்விட்டர்ல த ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிற ஒரு ஐடி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, காங்கிரஸ்க்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ். அது இந்த நெக்ஸஸை பாயிண்ட் டு பாயிண்ட் பிரேக் பண்ணி அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்காங்க. இவ்வளோ டீப் ஸ்டேட் நிறுவனத்திற்கும் சோனம் வாங்சக்குக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. லிட்ரலி அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.